வணக்கம்மா. நான் நூலக அதிகாரியாக இருக்கேன் இஸ்ரோவில். இஸ்ரோங்கிறது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் தெரியும். அது ஒரு ஆர்கனைசேஷன். அதுக்கு கீழே 27 மேஜர் சென்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சென்டரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துருப்பாங்க. ஓகே, சிறுகிரி கோட்டாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வர பார்த்து எல்லா இடத்துல இருந்தும் அங்கே தான் வரும். சேட்டலைட் யாருங்கிறாங்கன்னா யுஆர்ஆர் சேட்டலைட் சென்டர் பெங்களூரில் இருக்குது. அதில் இருக்க சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ் பேலோட்லாம் எங்கே யார் இருப்பாங்கன்னா அகமதாபாத்தில். அந்த சென்டருக்கு பேர் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர். ஓகேவா? இந்த மாதிரி சென்டரில் சேட்டலைட் தருவாங்க. அதேமாதிரி ப்ரொப்பல்சன் ராக்கெட்டுக்கு தேவையான எரிபொருள் எங்கே ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா கேரளாவில் திருவனந்தபுரத்தில் லிக்விட் ப்ரொப்பல்சன் சிஸ்டம் சென்டர் அப்படின்னு ஒரு சென்டர் இருக்கும். பெங்களூரில் ஒன்று இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இஸ்ரோக்கு சம்மந்தப்பட்ட ஒரே ஒரு சென்டர் தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. அது என்னன்னா ஐபிஆர்சி, இஸ்ரோ ப்ரொப்பல்சன் ரிசர்ச் காம்ப்ளெக்ஸ். அங்கே வந்து எல்லா சாலிட் ப்ரொப்பலண்ட், லிக்விடு, கிரையோஜெனிக்கு, செமி கிரையோஜெனிக் எல்லாம் அங்கே வச்சு டெஸ்ட் பண்ணி எர்த்துக்கு அடியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. தேவைப்படுறப்ப அங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி நம்ம சிறியரியோட கொண்டு வருவாங்க. ஓகேவா? இதெல்லாம் சிறியரியோட்டெல்லாம் இருப்பேன். நான் வந்து சிறியரியோட்டா சென்டர்லேருந்து வந்திருக்கேன். அடுத்த மேஜர் சென்டர் வந்து சிறியரியோட்டா. ஏன்னா அந்த சென்டரில் என்ன ராக்கெட் பார்ட்ஸ்லாம் கொண்டு வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டை வச்சு அசம்பிள் பண்ணிவிட்டு அங்கேருந்து ராக்கெட்டை வந்து சேட்டலைட்டை கொண்டு போய் விட்டு எந்த ஆர்பிட்டில் எந்த நீள்வட்ட பாதையில் ஏதாவது எந்த போலான ஃபார் எக்ஸாம்பிள் பூமியாக இருந்துச்சுன்னா பூமியோட நீள்வட்ட பாதையில் எந்த நீள்வட்ட பாதையில் எந்த சேட்டலைட்டை வச்சா நமக்கு பலன் கிடைக்குமோ அந்த ஆர்பிட்டில் கொண்டு போய் சேட்டலைட்டை விடுறது எங்கே போகும். சேட்டலைட்டை விட்டதுக்கப்புறம் கர்நாடகாவில் ஹாசன் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து மாஸ்டர் கண்ட்ரோல் ஃபெசிலிட்டி. அவங்க தான் அந்த சேட்டலைட்டை பூரா கண்ட்ரோல் பண்ணி மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. சேட்டலைட்லாம் நல்லா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு சென்டரும் ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ரிமோட் சென்டர்னா ரிமோட் சென்டர், அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு சென்டருக்கும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த வந்து மொபைல் எக்ஸிபிஷனு இதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா ஸ்பேஸ் ஆன் வீல். ஓகேவா? ஸ்பேஸ் வந்து வீலில் கொண்டு வந்துடுவோம். இது இந்த பஸ் வந்து வால்வோ பஸ் மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணி இஸ்ரோவில் என்னென்ன உபயோகப்படுற பார்ட்ஸ் அதெல்லாம் மினிமைஸ் பண்ணி ஸ்கேலிங் மாடல் சொல்லுவாங்க. அதாவது ஒரு 100 மடங்கு சைஸில் தான் 1 மடங்கு ஆக்கி வைக்கிறது. அதுதான் ஸ்கேலிங் மாடல் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாடல் மினியேச்சர் பண்ணி உள்ளே வச்சுருவோம். எதுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு அவேர்னஸ் கொடுக்குறதுக்காண்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி இஸ்ரோ என்ன பண்ணுது, இஸ்ரோனால என்னென்ன ஜாப் கிடைக்கலாம், என்னென்ன ஒர்க்கு என்ன மாதிரி டெக்னிக்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குறதுக்காண்டி இதை கொண்டு வந்துடும். இந்த பஸ்ஸில் வந்து நம்மக்கிட்ட இருக்க ஆப்ரேஷனல் லான்ச் வெஹிக்கிள் என்னென்னா பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வி மார்க் 3 இது 3 1:50 ரேஞ்சில் நான் சொன்னல ஸ்கேலிங் மாடல். அப்போ அங்கே இருக்க மாடலை 50 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அதுதான் அதோட ஒரிஜினல் சைஸ். ஓகேவா? அந்த 5 வகையான நம்மளோட யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க 5 வகையான லான்ச் வெஹிக்கிளை வந்து நம்ம உள்ள வச்சுருக்கோம். அடுத்தது இந்தியாவில் நான் சொன்னால் எல்லா ராக்கெட் பார்ட்ஸையும் அங்கே கொண்டு வரணும்னு அந்த சிறியரியோட சென்டர் பேர் சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் SHAR சிறியரியோட்டா ஹை ஆல்டிடியூட் ரேஞ்ச். இந்தியாவில் யாராவது விண்ணுக்கு ஏதாவது ஒரு பொருளை அனுப்பணும்னா அவங்க வந்து சிறியரியோட்டாவுக்கு தான் வரணும். வேறு எங்கேயும் போய் விண்ணுக்கு அனுப்ப முடியாது. ஏன்னா இருக்கிற ஹை ஆல்டிடியூட் ரேஞ்சு அது ஒன்று தான். அது பேர் தான் ஸ்பேஸ் போர்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? எல்லா இடங்களும் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போனோம்னா நம்ம வீட்டிலேருந்து போக முடியாது. ஏதாவது மைக்ரேட் டு தான் பஸ் ஸ்டாண்டு, ஏதாவது பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் தான் அங்கேருந்து பண்ணணும். அதே மாதிரி இவங்க ராக்கெட்டில் வந்து ஸ்பேஸ்க்கு ஏதாவது ஒரு ஆர்பிட்டுக்கு போகணும்னாலும் இந்தியாவிலேருந்து அனுப்பணும்னா சிறியரியோட்டாக்கு வரணும். அவங்க வந்துட்டு அவங்களுடைய ராக்கெட்டை எல்லாம் வச்சு ரெடி பண்ணி அனுப்பிச்சிடுவோம். ஓகேவா? அதில் நம்மள்கிட்ட 2 லான்ச் பேட் இருக்குது. 2 லான்ச் பேடு 2 டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஒன்று வந்து பழசு 1990ல் கம்ப்ளீட் பண்ணது. மொதல் அந்த பில்ட் பண்ணதுனால அந்த லான்ச் பேடு பேர் ஃபர்ஸ்ட் லான்ச் பேடு. பேர் ஃபர்ஸ்ட் லான்ச் பேடு. ஏன்னா எப்பயுமே பழசில் கொஞ்சம் ஃபெசிலிட்டி கம்மியாக இருக்கும். ஏன்னா அட்வான்டேஜ் எல்லாம் தெரிஞ்சிருக்காது. 1990 என்னென்ன அட்வான்டேஜ் இருந்துச்சோ அதை பேஸ் பண்ணி தான் கட்டியிருப்போம். அப்போதைக்கு நம்மகிட்ட என்ன வெஹிக்கிள் இருந்துச்சோ அதை பேஸ் பண்ணி அதுக்கு தேவையான லான்ச் வெஹிக்கிள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த லான்ச் வேலையை வந்து என்ன கான்செப்டில் கட்டினாங்கன்னா இன்டெகிரேட் ஆன் பேட். அதாவது இன்டெகிரேட் வெஹிக்கிளை வந்து இன்டெகிரேட் பண்ணுறது ஆன் பேட் லான்ச் பேட்லேயே இன்டெகிரேட் பண்ணுவாங்க. அதாவது பார்ட்ஸ் எல்லாம் அப்படியே நேராக லான்ச் பேட்லேயே கொண்டு போய்ட்டு ராக்கெட்டை அசம்பிள் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த்து அசம்பிள் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஓகே, இதனால என்னென்ன ட்ராபேக் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணோம். அப்புறம் ஃபியூச்சரும் வேறு மைண்டில் வைக்கணும். இதோட இப்போ சப்போஸ் பெரிய வெஹிக்கிள் வந்தால் என்ன பண்ணுறது, நிறைய லான்ச் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு லான்ச் பேர் கட்டணும். அதுதான் செகண்ட் லான்ச். அந்த லான்ச் பேட் என்ன வேர்ல்ட் கிளாஸ் ஹைலி அட்வான்ஸ்டு இண்டோஜினியஸ்லி டெவலப்டு.
அப்படின்னா தேர்ட் கிளாஸில் எல்லா ஃபெசிலிட்டியும், அதாவது ஃபியூச்சரில் எந்த விதமான ராக்கெட் லான்ச் பண்ணாலும் அந்த லான்ச் பேட் வந்து லான்ச் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து தயார் பண்ணிக்கலாம். இண்டோஜினியஸ்லி டெவலப் அப்படின்னா இந்திய சயின்டிஸ்ட்னால, இந்திய இன்ஜினியர், இந்தியோட டெக்னாலஜி பயன்படி கிடையாது. நம்ம எந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ணலாம், யாருடைய மைண்டும் வந்து எடுக்காமல் நமக்கு எந்த தேவையோ நம்மளுடைய சூழ்நிலையில் அந்த லான்ச் பேட் ஃபுல் ஃப்ளெஜ்டு லான்ச் பேட் கட் பண்ணணும். அந்த லான்ச் பேட் என்ன கான்செப்டில் கட்டியிருக்காங்கன்னா இன்டெக்ரேட், அதாவது ஒரு இடத்துல இன்டெக்ரேட் பண்ணுவாங்க. அது எங்கே இருக்குன்னா வெஹிக்கிள் அசம்பிள் பில்டிங் சொல்லி ஒரு பில்டிங் செப்பரேட்டாக கட்டிட்டாங்க. அதில் வெஹிக்கிள் அசம்பிள் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் லான்ச் பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அங்கேருந்து லான்ச் பண்ணுவாங்க. அதனால் இன்டெக்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் லான்ச் அந்த கான்செப்ட் ஐடிஎல் கான்செப்ட். ஓகே, அந்த லான்ச் பேட்டோட மாதிரி உள்ளது. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிரியோஜெனிக் டேங்க் மாடல். ஓகேவா? கிரியோஜெனிக் இதில் யார் யார் கெமிஸ்ட்ரிஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸா, ஃபிசிக்ஸ், யாருக்கா ப்ரொப்பலண்ட்னா என்ன மீனிங் தெரியுமா? தப்போ ரைட்டை சொல்லணுமா? ஆக்சுவலாக ஃபியூலுங்கிற வந்து நார்மலாக லோக்கோமேஷன், ஒரு பிளேஸ்லேருந்து அடுத்த பிளேஸுக்கு சீக்கிரமாக போகிறது யூஸ் பண்ணுற நம்ம பெட்ரோல ஃபியூலுங்க சொல்லலாம். ஏன்னா கிரோசின் இந்த மாதிரி சின்ன வந்து ஒரு மோட்டரை ரன் பண்ணுறதுக்கு இங்கே வந்து போட்டில் ஊற்றுறாங்க கிரோசின், அதெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர். இது வந்து ஹை வெலாசிட்டியில் ஹை, அதாவது எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் ஒரு வேகத்தில் விட்டுறதுன்னா அந்த பொருள் திரும்ப பூமிக்கு வரக்கூடாது. கிராவிட்டி ஃபோர்ஸ்னால அந்த பூமி புவியீர்ப்பு விசைனால அந்த பொருள் கீழே வராமல் இருக்க அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேர் தான் ப்ரொப்பலண்ட்டு சொல்லுவாங்க. அந்த ப்ரொப்பலண்ட்னா எப்படின்னா அது ஒரு கிரீக் வேர்டு, புஷ் ஃபார்வர்ட், இட் ஷுட் நாட் கம் பேக். அதுதான் புஷ் ஃபார்வர்டுங்கிறது, அதான் கிரீக்கில் ப்ரொப்பலண்ட்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரொப்பலண்ட்டை நம்ம 4 நிலையில் யூஸ் பண்ணுவோம். சாலிடு, லிக்விடு, கிரையோஜெனிக், செமி கிரையோஜெனிக்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அந்த கிரையோஜெனிக் செமி கிரையோஜெனிக் இன்ஜின் வந்து செமி கிரையோஜெனிக்லாம் தெரியுங்களா? கிரையோஜெனிக்னா தெரியுங்களா? டீப்பஸ்ட் கூலஸ்ட் ஃபார்ம் வைக்கிறதுக்கு பேர் தான். எந்த ஒரு பொருளையும் பயங்கர டீப் போர்ஷனில் வைக்கிறது பேர் தான் கிரையோஜெனிக் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர் பார்த்துருக்கீங்களா மேலே, அதோட டிகிரி செல்சியஸ் என்னன்னு தெரியுமா? 0 டிகிரி செல்சியஸ். ஆனால் நம்ம என்ன ஆக்சிஜனும் ஹைட்ரஜனையும் கிரையோஜெனிக் ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனும் டீப் ஃப்ரீசர், அதாவது இப்போ வந்து ஆக்சிஜன் இருந்ததுன்னா -173 டிகிரி செல்சியஸில் கூல் பண்ணிடுவோம். ஹைட்ரஜன் வந்தால் -280 டிகிரியில் யூஸ் பண்ணிவிட்டு அந்த டேங்க் வைப்போம். அந்த டேங்க் உள்ளே இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்தர் டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணாலும் ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது ராக்கெட்டில் பாதி இப்போல்லாம் ராக்கெட் போச்சுன்னா ஒரு ஸ்டேஜும் விழுந்ததுக்கப்புறம் கடலில் விழுந்துடும். மீதி ஸ்டேஜ் வந்து ஸ்பேஸ் போச்சுன்னா அது ஆர்பிட்டில் எங்கேயாவது சுற்றிட்டு கிடக்கும். டெப்ரிஸ் குப்பையாக இருக்கும். அதான் ஸ்பேஸ் டெப்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ராக்கெட்னால உபயோகப்படுத்துகிற பொருள் குப்பையாக வானத்தில் சுற்றி இருந்ததுன்னா அதுக்கு பேர் டெப்ரிஸ். இல்லை, அந்த டெப்ரிஸாக சுற்றிட்டு இருக்கும். அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு ராக்கெட்டை வந்து விட்டோம்னா திரும்ப அந்த பேலன்ஸில் பார்த்து திரும்ப ஸ்பேஸ் போட்டுக்கே வந்து திரும்ப யூஸ் பண்ணுவோம். அந்த டெக்னாலஜி இப்போயும் நம்ம ரிவால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஃபுல் ஆகலை. ஏன்னா இதோட காசு வந்து எஃபிஷியண்டாக இருக்கணும். இதோட சப்போஸ் அதோட ரீயூசபிள் காசு அதிகமாக இருந்துச்சுன்னா எதுக்கு போய் யூஸுக்கு போகிற நியூ திங்ஸ் ஓல்டு இதுலேயே போய்க்கலாம். அந்த காசு எஃபிஷியன்ட் அதை நல்லா ஸ்டடி பண்ணிடுவோம். அந்த ராக்கெட் மாடல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? அது நம்ம சேட்டலைட் அப்ளிகேஷன்ஸ், நம்ம இங்கேருந்து யூஸ்வலாக சேட்டலைட்டை விடுறோம்ல, அந்த சேட்டலைட்டை விடுறப்ப அதனால என்னென்ன பயன்கள் வந்து இந்திய மக்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ரிமோட் சென்சிங் சேட்டலைட்னா லோ எர்த் ஆர்பிட்டில் வச்சுருவோம். அதாவது பூமியில் வந்து ஒரு 400 கிலோமீட்டர்லேருந்து 500 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். அந்த இடத்துல சேட்டலைட்டை வச்சு அதோட வெலாசிட்டியில் விட்டோம்னா என்னென்ன அப்ளிகேஷன் கிடைக்கும்னா வந்து பூமியை பார்த்துட்டே இருக்கும், ரிமோட் சென்ஸ் பண்ணுவோம். அப்போ பூமியில் இப்போ சப்போஸ் திருச்சி இருந்துச்சுன்னா திருச்சியில் வந்து ஃபர்தராக எங்கே ரோடு போடலாம், எங்கே மேடு பள்ளம் அதிகமாக இருக்கும், எங்கே இது இருக்கும், அதை அங்கேருந்து அனலைஸ் பண்ணி டவுன் டெவலப்மெண்ட் அந்த இதுக்கு வந்து நேராக கவர்மெண்ட் லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்து இந்த மாதிரி டேட்டெல்லாம் விட்டுருவோம். இங்கே எப்படி இருக்கும், இந்த சர்வஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது யூஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்து முக்கியமாக ஃபிஷர்மேனுக்கு கடலில் போய் அவங்க போய் மீனை தேடி பிடிச்சிட்டு வர்றதுக்கு சில நேரம் மீனே கிடைக்காம இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கடலில் வந்து பொட்டன்சியல் ஃபிஷிங் ஜோன், கடலில் எங்கே மீன் அதிகமாக இருக்கும் அந்த இடத்த வந்து ஒரு டெக்னாலஜி மூலமாக அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. அது டீட்டெயிலாக கேட்டால் யாராவது கேட்டாங்கன்னா என்கிட்ட அனுப்பிச்சுடுங்க.
அது வந்து சேட்டலைட் மூலமாக பார்த்து ஃபிஷர்மேனுக்கு வந்து அவங்க லோக்கல் லாங்குவேஜ்லேயே கொடுத்துருவாங்க. அது அவங்க ஈஸியாக போய் மீனை கேட்ச் பண்ணிட்டு வந்துடலாம். அதே மாதிரி யாராவது ஒரு ஆள் நம்ம பாடுறத தாண்டி அடுத்த பாட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஃபிஷர்மேனு, அங்கே வந்து ஜிபிஎஸ் அலாரம் அடிக்கும். அந்த செட் பண்ணி எல்லா ஃபிஷர்மேனுக்கும் கொடுத்துருவோம். இந்த மாதிரி காமன் மக்களுக்கு என்னென்ன யூஸ் ஆகுமோ அதெல்லாம் கொடுத்துருவோம். அடுத்தது ஸ்பேஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, இது கம்யூனிகேஷன் சிஸ்டம். அந்த சேட்டலைட் அப்ளிகேஷனில் ரொம்ப முக்கியமானது கம்யூனிகேஷன். ஓகேவா? உலகத்திலேயே இந்தியாவில் தான் கம்யூனிகேஷன் வந்து சீப்பஸ்ட், தெரியுமா? வேறு 197 ரூபாய்க்கு போனோம்னா ஒரு மாதம் ஃபுல்லாக டேட்டா யூஸ் பண்ணலாம். அன்லிமிட்டட் காலு, இதெல்லாம் ஃபாரின்லாம் உங்களுக்கு கிடையாது, ஹைலி காஸ்ட். ஓகேவா? இது வந்து நம்ம சேட்டலைட் ஜிசாட்னு சொல்லிட்டு நம்ம சீரீஸ் அப்படிச்சுக்கோம். அது மூலமாக நமக்கு வந்து டிடிஹெச் டேரக்ட் சன் டிவி, விஜய் டிவிலாம் பார்க்குறீங்களா, அந்த டிவிலாம் நம்ம சேட்டலைட்டில் இருந்தது அலைட் வரிசையில் வந்து வாங்கிட்டு நமக்கு டிவி தெரியுது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஃபோனு மிலிட்ரி பர்பஸ் செக்மெண்ட்டாக கொடுத்து அவங்க வந்து சீக்கிரமாக கம்யூனிகேட் பண்ணுறது எஃபிஷியன்ஸாக நம்ம வந்து காமன் இல்லை அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இன்னுமே மக்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு வேறு எதாவது அறிவியல் பூர்வமும் உலகத்துக்கு நம்ம எதாவது பண்ணணும், எதாவது கண்டுபிடிக்கணும், நம்ம நிலைமை வந்து உலகத்துக்கு காட்டணுங்கிறக்காண்டி இன்டர் பிளானட்டரி மிஷன், அதாவது அதர் பிளானட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறக்காண்டி சில மிஷன்ஸ்லாம் நம்ம ஆராய்ச்சிலாம் பண்ணணும். அதில் முக்கியமான சந்திரயான் நிலாவை பற்றி படிக்கிறது, அடுத்த மங்கள்யான் செவ்வாய் கிரகத்தை பற்றி படிக்கிறது, அதுக்கப்புறம் இன்னும் ஃபியூச்சரில் வர சுக்கரனை பற்றி வீனஸ் கோளை பற்றி படிக்கிறதுக்கு மிஷினாக இருப்போம். ஓகே, இதெல்லாம் எடுத்துகிட்டு அதில் என்ன மிஷினாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு பண்ணலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம ஒரு இன்டர் பிளானட்டரி மிஷின் அப்படின்னா ஆதித்யா லக்ரேஜன் பாயிண்ட் 1 வச்சு நிறைய டேட்டா இப்போ ரிசீவ் ஆகிருக்கும். அப்படின்னா பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு வீக்கு முன்னாடி பேப்பரில் வந்துச்சு. பாப்பாங்கிறது பேலோடு, அந்த பேலோடில் இருந்து நிறைய டேட்டா போலரைசேஷன் ஆதித்யா அந்த இதில் வந்து நிறையா கண்டுபிடிச்சி நிறைய டேட்டா ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு எப்படி நம்ம அந்த எனர்ஜியை வந்து வேறு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது இட்ஸ் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, அந்த மாதிரி அதை டெமான்ஸ்ட்ரேஷனுக்காண்டி பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நம்ம முக்கியமான இதில் இங்கே வந்து யாரோ ஸ்டூடெண்ட் வந்து கேட்குறாங்கன்னா நம்ம என்ன அச்சீவ் பண்ணணுங்கிறத வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும். சந்திரயான் 3 பற்றி படித்ததுனால நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், நம்ம சாதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சாதனை வந்து இப்போ சந்திரயான் 1ல் சவுத் போலார் ரீஜனில் வாட்டர் இருக்குது, H2 மாலிகுல் அதிகமாக இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி இந்தியா மட்டும்தான் ஃபஸ்ட்டு டைம். அதை நாசா ரெகனைஸ் பண்ணி சந்திரயான் 1ல். ரெண்டாவது சந்திரயான் 2ல் என்ன பண்ணோம்னா 3 அப்படியே ஃபுல்லாக மேப்பு, இன்ச் பை இன்ச்சாக மேப் இருக்கா, பள்ளம் இருக்கா, மணலாக இருக்குதா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சேட்டலைட் அனுப்புகிறோம். ரெண்டாவது வந்து ஒரு லேண்டரை இறங்கி ரோவர் உள்ள போயிட்டு இந்த சவுத் போலாரில் என்ன இருக்குது மெதுவாக இறங்கணும் அப்படின்னு. ஆனால் அதில் வந்து மெதுவாக இறங்குறப்ப தான் ரொம்ப ஹார்டாக சம் டெக்னிக்கல் பாயிண்ட் இதுக்கு முன்னாடி எப்படி லேண்ட் ஆன் சந்திரயான் 2 மிஷன். ரெண்டாவது மிஷனில் இறங்க முடியும். இப்போ 3ஆவது மிஷனில் அந்த இது மட்டும் எதை நம்ம 2ஆவது மிஷன் விட்டோமோ அதை மட்டும் எடுத்து வச்சுருந்தோம். ஓகே, என்னென்ன டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணோங்கிற பார்த்து உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது சந்திரயான் 2ல் நம்ம சேட்டலைட்டில் விட்டோம் பார்த்தீங்கன்னா ராக்கெட்டு மேப்பை பாருங்க, அதில் வச்சுட்டு நம்ம இன்ச் பை இன்ச்சாக எடுத்து ஏன்னா 3ஆவது சந்திரயான் மிஷின் யூஸ் பண்ணோம். எப்படி அந்த லேண்டருக்கு வந்து படிக்க வச்சுட்டு கொடுத்தோம். இந்த இடத்துல இருந்தால் இறங்காத, ஃபுல் பண்டமாக இருந்தால் இறங்காத, ஜம்ப் ஆகுது அப்படிங்கிற நம்ம மொபைலில் எப்படி நம்ம பேசுகிறதா மட்டும் ஓப்பன் ஆகி இல்லைன்னா ஓப்பன் ஆகுது. அதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம். அதை நம்ம கற்றுக்கணும். அதுக்கப்புறம் மிஷின் வேணும். அந்த லேண்டை வந்து மிஷினை எந்த இடத்துல இறங்கணும், எந்த இடத்துல கீழே வரப்போ ரொம்ப தூரம் அதிகமாக இருந்துச்சு டக்கு நேரம் இருக்குது அப்படி எல்லாம் அந்த டெக்னிக்கெல்லாம் சொல்லி கொடுத்து ஃபெயிலியர் ஆகாமல் இறங்கணும். அது உலகத்திலேயே ஃபஸ்ட்டு டைமு இந்தியா தான் சவுத் போலார் ரீஜனில் இறங்கணும். இது வரைக்கும் 4 கண்ட்ரி தான் இந்தியா உலகத்துக்கு வந்து நிலாவுக்கு போயிருக்கு. நம்ம கண்ட்ரி தான் ஃபஸ்ட்டு வந்து சவுத் போலாரில் இறங்கி சாதனை படுத்துது. ஓகேவா? அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இன்னொன்று வந்து நம்ம வந்து இந்தியா வந்து உங்களுக்கு தெரியும் எக்கனாமிக்கலி வி ஆர் நாட் தட் மச் ஸ்ட்ராங். பாப்புலேஷனும் வி ஆர் ஸ்ட்ராங், பட் எக்கனாமிக்கலி வி ஆர் நாட் ஸ்ட்ராங்கு. வென் கம்பேர்ட் டு நாசாவாக இருந்தாலும் சரி, ரஷ்யாவாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து அந்த அளவுக்கு காஸ்ட் எந்த ஒரு மிஷனாக இருந்தாலும் காஸ்ட் எஃபெக்டிவாக செய்யலாம். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நிலா பூமியிலேருந்து நிலாவுக்கு வந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியுமா? 3,40,000 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. ஏன்னா அதை ராக்கெட்டை வச்சுட்டு 3 நாள்லேயும் போகலாம், 30 நாள்லேயும் போகலாம்.
நம்ம போன டெக்னிக் வந்து 30 நாளில் போகிற டெக்னிக் எப்படின்னா ஆர்பிட்டர் மெனுவர்னு கான்செப்ட். அதாவது ஆர்பிட்டர் எப்படி மீன் மட்டும் பார்க்கறதுன்னு வச்சுக்கோம். அப்படியே ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி விட்டோம்னா அது பாட்டு அந்த மீன் மட்டும் பார்க்குறது ஆர்பிட்டர் அப்படியே சுற்றிட்டு வரும். ஏன்னா ஆர்பிட்டர் மெனுவர்னா என்ன சொல்கிறேன் கேட்டுங்க. அந்த பெருக்கி பாயிண்டில் அடுத்த ஆர்பிட் பக்கத்தில் எங்கே வருதோ அங்கே மட்டும் பாய் பண்ணுவோம். அப்போ அந்த இடத்துல மட்டும் ஃபியூல் செலவு பண்ண போதும் அப்படியே பக்கத்தில் அடுத்த ஆர்பிட் போயிடும். அதே வெலாசிட்டியில் விட்டுருவோம். அப்படியே அழுத்துக்கும் மெதுவாக அழுத்தம் அடுத்து எங்கே அந்த இது பெருக்கி பாயிண்ட் எங்கே வருது பக்கத்தில் அடுத்த ஆர்பிட் எங்கே இருக்கோ அங்கே பாய் பண்ணுவோம். அப்படி இப்போ 5 தடவை பூமியை விட்டு வெளியே போச்சு. 5வது ஆர்பிட்டும் நிலாவோட 5வது ஆர்பிட்டும் லூனார் ஆர்பிட்டும் பக்கத்தில் வரும். அப்போ இங்கேருந்து பாய் பண்ணி இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுச்சு. பூமியிலேருந்து லூனார் ஆர்பிட்டுக்கு எஸ்கேப் ஆகிடுச்சு. அப்போ இங்கேருந்து வெளியே போனோம். சேம் கான்செப்டை வச்சு அப்படியே உள்ளே வந்தோம். அப்புறம் நிலாவில் போய் இறங்கணும். இது பேரும் ஆர்பிட்டர் மெனுவர். நமக்கு சந்திரயான் 3 அனுப்பிச்சதுக்கப்புறம் 10 நாளைக்கு அப்புறம் ரஷ்யா அனுப்பிச்சு சேம் சவுத் போலாரில் சாஃப்டாக இறங்கணும்னு சொல்லி அனலைஸ் பண்ணேன். ஆனால் அவங்க ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நம்ம வந்து நல்லா படித்து டெக்னிக்கலாக கொஞ்சம் பொறுமையாக இருந்து செஞ்சு சக்ஸஸ் பண்ணோம். இது ஒன்று தான் ஓகேவா. இது சந்திரயானோட முக்கியமான அம்சங்கள். 3வது மிஷனில் வந்து நம்ம என்னென்ன படிச்சோம்னா ஹீலியம் 3 கேஸ் வந்து அதிகமாக இருக்குது நிலாவில். ஹீலியம் கேஸ்னால் தெரியுங்களா? ஹீலியம் என்ன முக்கியமான கேரக்டர் என்ன? எலமெண்ட் இட்ஸ் நான் ரியாக்டிவ் எலமெண்ட். எந்த எலமெண்டோட ரியாக்ட் ஆகாது. அது வந்து லைஃப் வெயிட்டிங் கேஸ் ஃபுல்லாக அடுத்து வந்து ரீல்ஸ் பண்ணோம்னா மேலே இருக்கு ப்ரொப்பல்சர் மாதிரி புஷ்பாகோட ஆகும். புஷ்பாகோட ஆகும். அப்போ நிலா வந்து நீங்கள் ஃபியூச்சரில் எப்படி யூஸ் பண்ணலாம்னா ஸ்பேஸ் டூரிசத்துக்கு யூஸ் பண்ணலாம். வேற ஏதாவது இன்டர் பிளானட் மங்கள்யான் திரும்ப போகிறதா சரி தூரமாக இருக்க போல அனலைஸ் பண்ணுறதுக்கு நேராக நிலாவில் வரைக்கும் ஃபியூலை ஃபில் பண்ணிட்டா போகும். அங்கே போய் இறங்கணும். மற்ற ஃபியூலை பூரா கீழே இருந்ததுலாம் அடைச்சிட்டு திரும்ப அங்கேருந்து கிளம்பி அடுத்த மிஷனுக்கு பிளான் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியாச்சு. அதுதான் அடுத்த நிலாவில் இருக்க நிறைய கனிம வளங்கள் நிறையா இருக்கும். அது முக்கியமாக சிலிக்கன் அதிகமாக இருக்குது. சிலிக்கன் ரொம்ப காசு நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுறோம்ல அதெல்லாம் இருக்குது. நிறைய மினரல்ஸ் அது. இப்போ 4ஆவது மிஷனில் என்ன பண்ண போகிறோம்னா நிலாவில் இறங்கி அங்கே இருக்க மண்ணை பூரா அழித்து வேஸ்ட் பண்ணோம்னா அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே அது 4ஆவது மிஷன் டீச்சர்லாம் பண்ண போகிறோம். அதுதான் இது ஓகே. சந்திரயான் மிஷன். அடுத்து மங்கள்யான் மிஷன். மங்கள்யான் மிஷன் வெரி கிரிட்டிக்கலானது. மங்கள்யானில் ஒரே ஒரு மிஷன் செவ்வாய் ஒரே ஒரு தடவை தான் நம்ம அட்டன் பண்ணிருக்கோம். அது மற்ற கண்ட்ரிலாம் இருக்குல்ல நாசா ஜார்ஜியா சைனா ரஷ்யா அவங்களாம் 10 தடவை 8 தடவை 9 தடவை அந்த ஆர்பிட்டுக்குள்ள நுழைய முடியல. ஆனால் நம்ம வந்து சிம்பிள் ஆர்பிட்டர் ஒரு கான்செப்டை வச்சு 10 மாதம் கழிச்சு அதுவும் அந்த 10 மாதம் ட்ராவல் பண்ணி அந்த சேர்ந்து ஒர்க் ஆகி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது 5 வருஷம் ஆனால் 7 வருஷம் ஒர்க் ஆச்சு. நம்ம மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் MOE அந்த மிஷன் அதில் என்ன ஃபஸ்ட்டு திங்ஸு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லே வேறு எந்த கண்ட்ரியும் ஆர்பிட்டர் இதில் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லே போனதில்ல. நம்ம போனோம் இந்தியா போனோம். 2வது மார்ஸோட அட்மாஸ்பியரில் மீத்தேன் கேஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சு. ஓகேவா. மீத்தேன் கேஸ் எப்படி ஃபார்ம் ஆகும் தெரியுமா? மீத்தேன் கேஸ் பயோகேஸ்னால தான் ஆகும். வேற எதுவுமே வராது. கவுண்டங்க மாட்டுச்சாணத்தை வச்சு போட்டோம்னா தானே எதுவாகிடும். அதுலேருந்து வரும். அப்புறம் ஹியூமன் வேஸ்ட்ல இருந்து அந்த செப்டி டேங்க்லேருந்து கேஸ் வரும். அப்புறம் ஏதாவது இறந்து போனோம் மச்சி போனால் அதுலேருந்து வரும். அதுதான் கேஸ். அப்போ பயோகேஸ் வந்து மாசோட அட்மாஸ்பியரில் இருந்துச்சுன்னா எல்லா மீனிங் ஏதோ லிவிங் ஆர்கானிசம் அங்கே இருந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து அப்போ there is a chance to live in Mars. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அடுத்த மங்கள்யான் மிஷன் கூட. ஓகேவா. இதை இந்த மாதிரி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி அங்கே வச்சுருக்கோம். அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீட்ஸில் இருக்கும். கீட்ஸில்னா என்னன்னா நம்ம வந்து வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்காண்டி ராக்கெட்டை வந்து ஸ்டேஜ் தான் கட்டுவோம். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு போகணும்னா அந்த ஏற்பாடு முடிஞ்சதுக்கப்புறம் கீழே வருவோம். அதுக்கப்புறம் சின்னதாக ராக்கெட் மேலே போவோம். அதே மாதிரி ஹீட் ஷீல்டு ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் தான் நமக்கு வந்து அட்மாஸ்பியர் ஃப்ரிக்ஷன் ஆகிறப்ப பயங்கரமாக பயிராகும். ரொம்ப ஹீட் ஷீல்ட் ஆகும். அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி ஹீட் ஷீல்டு வச்சுப்பாங்க. சேட்டலைட் உள்ள வச்சுட்டு ஹீட் ஷீல்டு வச்சு ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. 100 கிலோமீட்டர் மேலே போச்சுன்னா ஹீட் ஷீல்டு அப்படியே கீழே வந்துடும். அப்புறம் வெறும் சேட்டலைட் அங்கே போகிறப்போ ஒன்று ரீசன் ஒன்றும் அந்த ஹீட்டு அந்த அளவுக்கு ஆகாது. அதனால ஈஸியாக போயிடும். அது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஆரியபுர பாஸ்கரோட மாடல் அதை நம்ம ஃபஸ்ட்டு SLVங்கிற ஒரு ராக்கெட் விட்டோம்.
அதோட லான்ச் வெஹிக்கிள் டிசைன் பண்ண யார் தெரியுமா? மிஷன் டைரக்டர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இந்தியாவுக்கு முதல் முறையாக லான்ச் வெஹிக்கிளை டிசைன் பண்ணது அவருடைய அந்த சேனலில் லான்ச் வெஹிக்கிள் பேர் என்ன? சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் 3 SLV ஃபெயிலியர் ஆச்சு, SLV 3 சக்ஸஸ் ஆச்சு. அது ஸ்டோரிலாம் தெரியுமா? சதீஷ் தவான் வந்து ஃபெயிலியர் ஆனப்போ முன்னாடி வந்தார், அப்போ சேர்மன் ஆகுது. நான் எங்கனால ஆச்சு, நான் ஏற்றுக்கிறோம். அதே சக்ஸஸ் ஆகிறப்போ அப்துல் கலாம் மட்டும் பேச சொன்னாங்க. அதை பார்த்துக்கலாம் நிறையா. அந்த அந்த சேட்டலைட் கிளாஸ் சாலிட் ப்ரொப்பலருக்கு மட்டும்தான் மோட்டர் தேவை, பூஸ்டர் தேவை. ஏன்னா டிவியெல்லாம் ஆக்சிடென்ட் மிக்ஸ் பண்ணுறது. மற்ற எல்லாத்துக்கும் லிக்விடுக்கு கிரையோஜெனிக்கு செமிக்ரையோஜெனிக்கு தான் இன்ஜின் தான். அது தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிங்கன்னா தேவைப்படுறப்ப ஆஃப் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த ஆர்பிட்டில் பொறுப்பை ஃபயர் பண்ணுறப்ப மட்டும் அங்கேருந்து வெளிச்ச மாடல் ஓப்பன் பண்ணி ஆகும், திரும்ப ஆஃப் பண்ணிருக்கோம் ஃபியூல். ஓகேவா? அந்த ஒரு மாடல் இன்ஜின் மாடல் அது இந்தியாவுடைய முன்னாடி நம்ம ரஷ்யாட்ட கடை வாங்கிட்டுருக்கோம். இப்போ நம்ம உணவு தயாரிச்சுருக்கோம். அதோட மாடல் தான் அது. ஓகேவா? அதுக்கப்புறம் ககன்யான் மிஷன் பற்றி இப்போ ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து ககன்யான் மிஷன் வந்து அன்மேன்டு மிஷன் பண்ண போகிறோம். முதல்ல ஒரு மனுஷனை வந்து இது வரைக்கும் இந்தியா வந்து மனிதனை வந்து ஸ்பேஸுக்கு கூட்டு போயிட்டு சேஃபாக திரும்ப கொண்டு வந்து டெக்னாலஜி நம்ம நிரூபிக்கலை. இது வந்து ஆகஸ்ட் PSLV, JSLV மார்க்கு, JSLV மார்க்கு இது மூணு இப்போ வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இதோட அடிஷ்னலாக வந்து SSLV ஸ்மால் சேட்டலைட் லான்ச் கிரையோஜெனிக் இன்ஜினை இப்போ இந்த கலர் யூஸ் பண்ணுறதில்ல, நம்ம இங்கே ஒயிட் கலர் தான் யூஸ் பண்ணுறோம். ஒயிட் கலர் யூஸ் பண்ணுறதால ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ஹீட்டை வந்து அவ்வளோ சீக்கிரமாக அப்சர்வ் ஆகும். இல்லை ஏன்னா ஹீட் கூல் வெயில் படுத்துனா உருவும் லீக் ஆகும், அப்புறம் ஃபியூல் வேஸ்ட் ஆகும். அதனால் இப்போ ஒயிட் கலர் தான் பார்த்து பண்ணலாம். ஓகேவா? லாஸ்ட் 2 டிசம்பரில் வந்து இட்ஸ் பிகம் ஒயிட். ஓகே, இது ரீயூசபிள் ஆகுது. இது மேலே போய் இதை விட்டுட்டு அப்படியே சிறிய வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பேஸில் தான் வருது. கம்யூனிகேஷன் சேட்டலைட் GTH, அப்புறம் வந்து ஃபோனு இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களா, பேங்க் செக்டாரு, அதோட முக்கியமாக டெலிமெடிசன், டெலி எஜுகேஷன். கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஆன்லைன் கிளாஸஸ் அதெல்லாம் டெலி எஜுகேஷன். டெலிமெடிசனு மழை காட்டில் இருக்கும், திடீர்னு ஏதாவது எமர்ஜென்சி வந்து இங்கே இருக்க எக்ஸ்பர்ட்டை வந்து ஃபோனில் இதை இப்படி பண்ண இந்த இதை இந்த ஃபஸ்ட் எய்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மெடிசன் அங்கே கிடைக்கிறது, அந்த மெடிக்கல் கிடைக்கிறது இதுதான் பாருங்க. இந்த சேட்டலைட் தான் கம்யூனிகேஷன் சேட்டலைட். நம்ம வந்து 8 சேட்டலைட் வந்து உள்ள வச்சுருக்கோம். 8மே லோயர் ஆர்பிட்டில் ஒரு 12 பேர். இப்போ இந்த சேட்டலைட்டை இந்த ஏரியாவில் தராகும். ஒவ்வொரு சேட்டலைட்டும் இந்த ஏரியா, இப்போ இந்த ஏரியா இதனால என்னன்னா அக்யூரசி நமக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் கூகுள் மாப்பிள்ளைலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 மீட்டர் டிஸ்டன்ஸில் நீங்கள் இங்கே இடத்துல 3 மீட்டர் தள்ளி காட்டணும். நீங்கள் அவர் அங்கே இருக்கலாம் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் காட்டணும். ஆனால் இந்த செகண்ட் பெட்ரோலாக காட்டணும். அது என்ன நம்ம ஏர்போர்ட்டுக்கு வீட்டுக்கு மோஸ்ட்லி அக்கௌண்ட் யூஸ் ஓகேவா? அது ரெண்டு நம்ம யூஸ் பண்ணுறது SSLV யூஸ் பண்ணோம். அது மாடல் நம்ம கேட்கல, அதனால அது வைக்கல. ஒரு